அதிமுக பாஜக கூட்டணி வந்திருந்தா அண்ணாமலையோட இந்த பேச்சுகள்லாம் வந்திருக்காம இருக்குமா? கூட்டணி என்பதை பற்றி பொதுச் செயலாளர் தானாக ஒரு முடிவு எடுக்கவில்லை. மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கழக நிர்வாகிகள் விவாதம் பண்ணுறாங்க. விவாத பொருளாக தான் அதை முன்வைக்கிறாங்க. அதில் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய அனுபவத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அண்ணா அவர்களை பற்றி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசுவதும், அம்மா அவர்களை தொடர்ந்து அவதூறு செய்வதும், எந்த சாமானிய இதையெல்லாம் மானம் வெக்கம் ரோசத்தை விட்டுட்டு எப்படி போய் ஒரு கட்சி போய் கூட்டணி வைக்க முடியும்? உங்களுக்கு உண்மையான நோக்கம் எங்களை வளர்ப்பதற்கும் எங்களோடு பயணம் செய்வதற்கும் உங்களுக்கு உண்மையான நோக்கம் இருக்குமே ஆனால் எங்களை புகழ்ந்து பேச வேண்டாம், இகழ்ந்து பேசுவதையாவது அவர்கள் நிறுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? இதுதானே ஒரு தொண்டனுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படை எதிர்பார்ப்பை கூட நீங்கள் பூர்த்தி செய்யாமல் தமிழக உரிமையும் நீங்கள் காவு கொடுப்பீர்கள், கூட்டணியில் இருக்கிற கட்சியும் நீங்கள் அவதூறாக அளிக்க நினைப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி அவர்களோடு பயணம் செய்வது? எந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? இதுதான் அன்றைய விவாதத்திலே மைய பொருளாக இருந்தது. ஆகவே கூட்டணி கொடுத்து முடிவெடுத்தது பொதுச் செயலாளர் அல்ல, அங்கே இருக்கிற தலைமைக்கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேர்களும் ஏகமனதாக ஒருமனதாக முடிவு செய்ததைத்தான் அன்றைக்கு அவர்கள் அறிவிப்பு செய்தார். இல்லை, இப்போ 2014 அவங்க ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. எந்தெந்த கட்சி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, கொங்கு நாடு மக்கள் கட்சி, அதே போல் இன்னும் பல கட்சிகள் எல்லாம் அதில் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன வாக்கு சதவீதம் பெற்றாங்க? 2019 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்று பல கட்சிகள் நம்ம களத்தில் நிறுத்தினோம். இப்போ நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வெளியே வரும்போது 1% எங்களுக்கு கூடியிருக்கிறது என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து தான் பொதுச் செயலாளர் எந்த முடிவாக இருந்தாலும் ஜனநாயக முறையிலே கருத்துக்களை கேட்டுத்தான் அவர் முடிவு செய்வாரே தவிர இது ஒற்றை வார்த்தையிலே சொல்லக்கூடிய பதிலாக இருக்காது. இது நீங்கள் யூகத்தில் கேட்குறீங்க. இது நடந்ததற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் பொதுச் செயலாளர் ஆய்வு செய்து கருத்துக்களை கேட்டு தலைமை கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கருத்தை எப்படி உச்சரிக்கின்றார்களோ அதைத்தான் அவர் பிரதிபலிப்பார்கள். இதை நம்ம யூகத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்லை இல்லை, அவங்களுக்கு என்ன திடீர்னு ஏன் இந்த அனுதாபம், ஏன் பச்சாதாபம்? அவங்கள வாழ வைக்கிறதுக்கா? எந்த வாழ வைக்கிறதுக்கா அவங்கள போய் வீடு தேடி போறாங்க? வாழா வெட்டி ஆக்குறதுக்கு தான் வீடு தேடி போறாங்க, வாழ வைப்பதற்காக அல்ல. ஈரோடு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் எல்லாம் கேட்டுக்கிறதுனால தான் வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. ஒரு தனியாக நின்னாரு, என்கிட்ட பேசினாரு எடப்பாடியாரு. அதுக்கப்புறம் தான் அதை வச்சு நாங்கள் பேசணும். சார், நீங்க பத்திரிக்கையாளர், விவரம் தெரிஞ்ச பத்திரிக்கையாளர். வேட்பாளர் நிறுத்தி அந்த வேட்பாளரை எங்க கட்சியில சேர்ந்துட்டார் சார். போட்டோலாம் வெளியிட்டாரா இல்லையா? வேட்பாளர் நிறுத்தினாரா இல்லையா? பொதுவா சார் ஒரு தலைமையில ஒரு நம்பிக்கைக்குரிய பேச்சுவார்த்தைகளை எந்த தலைவராவது வெளியிடுவாங்களா சார்? சொல்லுங்க. ஒரு தலைமை பண்புக்கு அடிப்படை என்ன தெரியுமா? ரகசியம் காப்பாற்றப்படணும், நம்பிக்கை காப்பாற்றப்படணும். நீங்களும் நானும் 2 தலைவர்கள் பேசுனதை இப்படி சுயநலத்துக்காக நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை யார் நம்பி பேசுவா? நீங்கள் யாரை வேணாலும் நாளைக்கு வெளியிடுவீங்களே. உங்களை நம்பி டெல்லி தலைமை கூட பேசுவோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டால் டெல்லி தலைமை பேசுனதை கூட நீங்கள் வெளியிடுவீங்க. அப்போ டெல்லி தலைமைக்கே ஆபத்து இருக்குது, அதை உணர்ந்துக்கிறோம் டெல்லி தலைமை. இது நம்பிக்கையினுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்கிற விஷயம். 2 தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேசுகிறார்கள். நீங்கள் பேசுறது என்ன வேணாலும் பேசியிருக்க ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த 2 பேருக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீங்கள் சுயநலத்துக்காக வெளியே சொல்கிறீங்களா? சார் ராம்குமார் சார் கேட்டால் தானே நீங்களும் கேட்குறீங்க. யூகத்தில் எப்படி நம்ம இன்னைக்கு அவர் நாவடக்கத்தோடு அவர் பேசலை.
இது எதுவும் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது அநாத கட்சி அல்ல. இது தொண்டர்கள் பலமுள்ள கட்சி, மக்கள் செல்வாக்குள்ள கட்சி, 52 ஆண்டுகள் பொன் விழா கடந்திருக்கிற கட்சி, 32 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு ஆளுகிற கட்சியாக சேவை செய்திருக்க கட்சி, இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிற கட்சி. அந்த கட்சியினுடைய தலைமையை இப்படி நாவடக்கம் இல்லாமல் நரமில்லாத நாக்கு எலும்பில்லாத நாக்கு என்று எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு அவர் செல்லலாம் என்று மனப்பால் குடித்தால் அதனுடைய விளைவுகள் என்பது தொண்டர்கள் கொதித்து எழுந்தால், தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து எழுந்தால் அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டிலே என்ன விளைவுகளை சந்திக்க போகிறார் என்று நானே சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார், எங்களை சீண்டுகிட்டே இருக்கிறார், எங்களை தொடர்ந்து அழிக்க நினைக்கிறார். எங்களை காப்பாற்றுவதை அம்மா ஆன்மா காப்பாற்றும். எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆன்மா காப்பாற்றும், இது சத்தியம். புரட்சித் தலைவர் ஆன்மா காப்பாற்றும், இது சத்தியம். தொண்டர்கள் காப்பாற்றுவார்கள், இது சத்தியம். இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு என்று 8 கோடி தமிழர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பார்கள், இது சத்தியம். அண்ணாமலை போன்ற அறவேக்காடு, அண்ணாமலை போன்ற அந்த முந்திரி கொட்டைகள் எல்லாம் வெறும் வாய் சவுடாலால், வெறும் வாயால், வார்த்தையால், வார்த்தை விளையாட்டால், வார்த்தை சித்து விளையாட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பின்னடைவும் அவர் ஏற்படுத்த முடியாது. இது மனிதரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, மனித புனிதர் புரட்சித் தலைவர் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டாங்க. எச்சரிக்கை தான், அதான் நான் சொல்றேன். இது போன்று அவர் தொடர்ந்து பேசுவாரானால் தமிழக அரசியல் களத்திலே இருந்து அவர் அப்புறப்படுத்தப்படுகிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள். அதற்கு தொண்டர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கும் அவருக்கு கண்டனம் எந்த வகையிலும் தெரிவிப்பதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒருபொழுதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதியான இறுதியான எச்சரிக்கை அறிவிப்பாக அவருக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சித் தலைவர் இதயத்தில் இதயக்கனின்னு அண்ணா புரட்சித் தலைவர் சொன்ன இதயக்கனி போய் இப்போ இந்த கனியெல்லாம் பேசுகிற அளவுக்கு எல்லாரும் விமர்சனம் பேசுகிறாங்க. நான் அந்த இதெல்லாம் வரல. இன்றைக்கு நாளை மாண்புமிகு பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ராமநாதபுரம் சீமைக்கு வருகிறார். அங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு சாமானியர், டாக்டர், அம்மாவுடைய சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்களோடு பணியாற்றியவர். அவருடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைக்கவும், அங்கே கழக கொடியேற்றவும், மாவட்ட கலைஞர் முனியசாமி அவருடைய தலைமையிலே கழக கொடியேற்றி வைப்பதற்கும் அங்கே நாளைய தினம் மதுரை அங்கே செல்கிறார். மதுரையில் விமான நிலையத்திலே அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்கு கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன், தமிழரசன், தமிழழகன், மருத்துவ அணி சார்பில் டாக்டர் சரவணன், எங்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூத்தவர் முன்னவர் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள், நம்முடைய அமைப்பு செயலாளர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மேயர் அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவருடைய தலைமையிலும் எங்கள் அனைவரு தொண்டர்கள் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளித்து அவர் ராமநாதபுரம் சீமையை சென்று அங்கே கழகத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொள்கிறார். அனைவரும் அதை தொண்டர்கள் இதை அழைப்பாக, அனைத்து தொண்டர்களுக்கும் இதே அழைப்பாக ஏற்று பங்கேற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, அவர் சொன்னதுக்கும் அப்புறம் விளக்கம் வந்ததுக்கும் நீங்களே பத்திரிக்கையில் 2 பக்கத்துக்கு போட்டீங்க. இதுக்கு மேலே நான் என்ன விளக்கம் சொல்கிறது? அதில் ரொம்ப தெளிவாக நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்க. அதோடைய பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, முக்கியத்துவம் என்ன, எல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு மேலே அவருக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு ஒன்றும் அதில் இது இல்லை. அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் விளக்கத்தை ரொம்ப பிரசுரம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மேலே ஒரு விளக்கம் சொல்லணுன்றது எங்களுக்கு இல்லை. தொடர்ந்து இப்படி ஒரு
ஒரு அவதூறு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. பொதுச் செயலாளருடைய விளக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளக்கம். பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிற விளக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளக்கம். இன்னைக்கு கூட ஒரு நேற்று கூட தேசிய கட்சியினுடைய தலைவர் வந்து இன்னும் உடனடியாக முதல் கண்டனம் தெரிவித்தது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார். அவருடைய அந்த விளக்கம் தான், அந்த கண்டனம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆம்ஸ்ட்ராங் கொலையில ஏற்கனவே அவருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி உளவுத்துறையில எச்சரித்திருக்கிறாங்க. அப்படி இருந்து போலீஸோட மெத்தத்தினால தான் இந்த மாதிரி கொலை நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது இது வலுவுக்கு விசாரணை நடந்திருக்கு. உள்துறை மானிய கோரிக்கையில் இந்த தடவை எங்களை வந்து தூக்கி வெளியே போட்டாங்க, எங்களை வந்து கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் கடந்த ஆண்டு உள்துறை மானிய கோரிக்கையில் 2.5 மணி நேரம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி எதிர்க்கட்சி தலைவர், பிரதான எதிர்க்கட்சி ஆதாரத்தோடு எடுத்து சொன்னார். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்த அந்த இதெல்லாம் அவர் கவனத்தில் முதலமைச்சர் எடுத்திருந்தார்னா இன்றைக்கி சாமானிய மக்களுக்கு உள்ள பாதுகாப்பு குறைபாடு மட்டுமல்ல, ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் வேட்பாளராக களத்தில் நின்றுருக்கிறாரு, அவருடைய உயிருக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்றது தான் நேற்று எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கொலை நடங்குகிற ஒரு நிகழ்வாக இதயமே சுக்குநூறாக. ஏன்னா இங்கே பார்த்தா திருநெல்வேலியில் ஒரு கொலை, அவங்க ஒரு தேசிய கட்சி, இங்கே ஒரு கொலை தலைநகர் சென்னையில், அதுவும் முதலமைச்சருடைய தொகுதியில். அப்படி இதெல்லாம் நம்ம பார்க்குற போது தமிழ்நாடு எங்கே போகுது? கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதே ஒரு சுடுகாடாக, தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாகவே நம் கண்முன்னாலே காண்கிறோமே என்ற வேதனையின் உச்சத்திலே தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.